இட்ஸ் ஓகேடா. இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. உனக்கு எட்டாத அளவுக்கு சாக்லேட்ஸை வச்சது தான் எங்க தப்பு. சாக்லேட்ஸ் அங்க வச்சது யாரு? நான் தான் மித்ரா. அவ்வளோ ஹைட்ல வச்சனா பசங்களால எப்படி எடுக்க முடியும்? தப்ப நீ செஞ்சுட்டு ஜுன்னு மேல பழி போடுறியா? பிறந்த நாள் அதுவுமா எதுக்கு பிரச்சனை அத்தை? விட்டுடுங்க. ஆமா அரவிந்தா, எனக்கு ஒன்றும் ஆகல. எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. நீ வா. பெரியப்பா பாத்து. பாத்து மாமா. பாத்து வாங்க. ஜானு வாங்க, தொடப்பம் எடுத்துட்டு வா, பெருக்கிடலாம். வா ஜொன்னு, வா லக்கி. எப்படியாவது மித்ரா சாருக்கும் லக்ஷ்மிக்கும் உண்மையை சொல்லி ஆகணும். டேய், அவன் மனிஷா மேடம் வீட்டுக்கு தான் வருவான். நாம இங்கேயே காத்துக்கிட்டு இருப்போம். டேய், அவன் இங்க தான்டா இருக்கான். வா போலாம் போலாம். சொல்லு லக்ஷ்மி. நீங்க எங்க இருக்கீங்க அர்ஜுன்? நீங்க இன்னும் வரலன்னு ஜுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அம்மா, நான் கோச்சுக்கிட்டேன்னு சொல்ல சொன்னனே. ஆ, ஜுன்னு உங்க மேல கோச்சுக்கிட்டான் அர்ஜுன். மூஞ்சிய சோகமா வச்சிருக்கான். நான் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன் லட்சுமி. வர்ற வழியில ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஐயோ, அவருக்கு எதுவும் ஆகலல்ல? ரொம்ப அடிபட்டுருச்சு. சுய நினைவுல இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் லட்சுமி. அப்படியா? ஆமா, அவர் யாரு? யாருன்னு தெரியல. முகம் முழுக்க ரத்தமா இருக்கு. சீக்கிரமா கூட்டிட்டு போங்க அர்ஜுன். வேணும்னு நானும் அங்க வரவா? தேவையில்லை லட்சுமி. அவரை அட்மிட் பண்ணிட்டு நான் உடனே வந்துடுறேன். போனை ஜுன்னுகிட்ட கொடு. சித்தப்பா, நான் எல்லாமே கேட்டுட்டேன். அவரை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. பாவம், அவரு யாருன்னே தெரியாது. இவங்க நம்மாளுங்க தானே? இங்க என்ன செய்யறாங்க? இவங்க இங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டா ஏன் இவங்க தயங்கி நிக்கிறாங்க? யார் இவங்க? இவங்க நம்ம ஆளுங்க தான் மித்ரா. நம்ம ஆளுங்களா? எனக்கு தெரிஞ்சவங்க தான். இங்க என்ன செய்யறாங்க? அது வந்து ஈவினிங் நம்ம வீட்ல பார்ட்டி இருக்குல்ல, அதுக்காக செக்யூரிட்டிஸா கூப்பிட்டிருந்தேன். அதுக்கு தான் பவுன்சர்ஸ் இருக்காங்கல்ல. இவங்க கூட பவுன்சர்ஸ் தான் மித்ரா. அப்போ யூனிஃபார்ம் போட்டு வரல? ஐயோ, அது நான் ஃபோன் பண்ணி சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டேன். அதான் சீக்கிரமா வந்துட்டாங்க போல. யூனிஃபார்ம்ஸையும் மறந்துட்டாங்க. பார்ட்டி ஈவினிங் தானே, இவங்களை இப்போ எதுக்கு வர சொன்ன? அது வந்து கொஞ்சம் முன்னாடி வந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தான். நீ வேணா உள்ள போ மித்ரா, நான் பேசிட்டு வந்துடுறேன். என்னங்க, ஒரு நிமிஷம். என்னங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன் வாயை திறந்தாலே போய் தான் வரும். அதை கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போறது ஒரு உதவி. நீ என்னை ஏமாத்துவ, நான் உனக்கு உதவி பண்ணணும். ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நான் வேண்டான்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்தேன். நான் கேட்கலன்னு சொன்ன விடவா போறேன்?
சொல்லு. கடவுளோட தயவால அன்னைக்கு பூஜையில நீங்க என் பக்கத்துல உட்கார்ந்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற பர்த்டே ஃபங்க்ஷன்லயும் பசங்க கேக் கட் பண்ணும்போது நான் உங்க பக்கத்துல இருக்கணுங்க. எதுக்கு? நீ என்னோட மனைவின்னு எல்லாருக்கும் தெரியறதுக்காகவா? இல்லங்க, நீங்க ஜுன்னுவோட அப்பான்னு முதல் தடவை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுற. நான் பசங்களுக்காக தாங்க கேக்குறேன். அந்த பசங்களை பணையமா வச்சுக்கிட்டு என்னோட மனைவியா நீ உன் இடத்த காப்பாத்திட்டு இருக்க, கரெக்டா? நீங்க தான் அவன் அப்பான்னு ஜுன்னு அவன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாங்க. ஃபங்க்ஷன்ல லக்கி பக்கத்துல நீங்க, உங்க பக்கத்துல நானும் இருக்கணும்னு ஜுன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அது அவனோட ஆசையா இல்ல உன்னோட ஆசையா? ஈவினிங் பர்த்டே பார்ட்டியில நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என் பையன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான் மனிஷா. சுத்தி எத்தனை பேர் இருக்காங்கங்கிற விஷயத்த மறந்து அவளை பார்த்து இழிக்கிறான். காதலுக்கு கண்ணு இல்ல ஆண்டி. அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பார்க்கும். ஜஸ்ட் a minute. என்ன நீ என்னையே பாத்துட்டு இருக்க? நான் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு. அப்படின்னா நான் நல்லா இல்லையா? இந்த ட்ரெஸ்ல நீ எக்ஸ்ட்ராடினரியா இருக்க. அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸால தான் நான் நல்லா இருக்கேனா? இந்த ட்ரெஸ்ஸால நீ இன்னும் அழகா தெரியுற. அது உன்னாலதான் இந்த Dress அழகா தெரியுது. பாராட்டினதெல்லாம் போதும். உன் அம்மா பாத்துட்டாங்கன்னா உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்காக தானே நம்மளும் வெயிட் பண்றோம். அந்த கல்யாணம் இல்லப்பா, திட்டுவாங்கன்னு சொன்ன. மம்மி இங்க இல்ல ஜானு, நீ சும்மா டென்ஷன் ஆகாத. என்ன ஆண்டி, விவேக் உங்களை நிஜமாவே பார்க்கலையா இல்ல பார்த்தும் பார்க்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கானா? நான் தான் சொன்னேன்ல, அவனுக்கு இப்பெல்லாம் வர வர தைரியம் அதிகமாயிடுச்சு. அப்படின்னா நீங்களும் இப்ப அவங்கள பார்க்காத மாதிரி நடிக்கணும் போல இருக்கு.